ஸ்கூல் படிக்கிற குழந்தைய ரேப் பண்ணி ஸ்கூல் பேக்கோட புதைச்சிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சு டீசலை ஊற்றி எரிச்சிருக்காங்க. 14 வருஷமாக நடந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தர்மஸ்தலா அப்படின்ற ஒரு இடத்துல. இதெல்லாம் பண்ண வச்சுருக்காங்க ஒருத்தரை. அவர் 2014க்கு அப்புறம் நான் காணாமல் போயிட்டேன், எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, என்னால் தூங்க முடியல, அதனால தான் வாக்குமூலம் கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ கொடுத்துருக்காரு. அவரை ஃபுல்லாக பிளாக் துணியை போட்டு மறைச்சி கொண்டு போகிறாங்க. ஏன்னா நாளைக்கு அவருக்கு எதனா நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. பண்ணவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. என்ன தான் நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்குன்னு சொன்னாலும் இந்த மாதிரி பணம் பலம், அரசியல் பலம் இருக்கிறவங்க தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நியூஸ் மறைய தான் போகுது, இன்னொரு நியூஸை உருவாக்க போகிறாங்க, நம்ம மறந்து போக தான் போகிறோம். இது தாங்க காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாக்குமூலம்லாம் கேட்டேங்க, அது எதனால அவங்க எரிச்சாங்க, எதனால அந்த நதி ஓரமாக புதைச்சாங்கன்னெலாம் அவங்க சொல்லும் போது இப்படிலாம் யோசிக்க முடியுமா ஒருத்தவங்களால? எவ்வளோ ஒரு மனுஷன் பிறவி கூட இருக்க முடியாதுங்க அவனுங்களால. அந்த மாதிரி ஒரு பிறவியால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண முடியும். அந்த புகார் கொடுக்க போன அம்மா ஒருத்தவங்களை மிரட்டி இருக்காங்க. அவங்க அடித்ததுலேயே அவங்க 3 மாதம் கோமாக்கு போனதாக அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. அதுவும் இப்போ தான் கொடுக்க முடிஞ்சது. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் அவனுங்கள எனக்கு கேவலமாக இருக்குது இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. இதை ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கே இது கர்நாடகாவில் நடந்ததுனால நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் நம்ம நாட்டோட நிலவரம்.